உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரிங்களா? வீட்டில் எந்த சாமி படம் வச்சோம்னா நமக்கு எந்த வகையில் நன்மையை தரும் அப்படிங்கிற பதிவு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் நல்லா ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கண்கள்லாம் உருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குவாங்க. அந்த மாதிரி படம் வைக்கக்கூடாது. நல்லா சாந்தமாக இருக்கிற விநாயகர் படம் பிரதானமாக வச்சுங்க. பூஜை ரூமில் விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள், முருகன், இந்த படம் கம்பல்சரியாக ஒரு படம் இருக்கணுங்க. இதை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குழந்தை வடிவில் உள்ள படம், அது முருகனாக இருக்கலாம், கிருஷ்ணர் படம் வைக்கலாம். குழந்தை வடிவில் இருக்கிற எந்த தெய்வ படம் வச்சாலும் உங்களுக்கு நம்பர் நல்லது. ஏன்னா அது அந்த குழந்தை வடிவில் உள்ள சுவாமி படங்களை பார்த்துட்டு வரும்போது நமக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அது நீங்கள் மனசார நீங்கள் அந்த குழந்தை வடிவில் உள்ள இறைவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராஜ அலங்காரத்தின் கூட இருக்கிற முருகர், ராஜ அலங்காரத்தில் இருப்பாருங்க முருகர் படம், அந்த படத்தை வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை அரசாங்க தொடர்புள்ள ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். இல்லை அரசியல்வாதிகளாட கூட ஒரு நன்மை ஏற்படும். அந்த ராஜ அலங்காரத்தோட முருகன் படத்தை வச்சு வணங்கி வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நன்மை நடக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனக்கோலத்தில் இருக்கிற இல்லையா முருகன், அந்த படம், அது கிருஷ்ணர், ராதை, இந்த படங்களை வச்சுட்டு அவங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவமான விஷயம் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம், அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருப்பார் இல்லையா, அந்த படம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் ஏற்படுங்க. இது பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், இந்த படம் குடும்பத்தோட இருப்பாங்க. குடும்ப சமேதமா இல்ல, சிவ குடும்பத்தை நீங்க ஒரு வீட்டில் வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க இதை வச்சு வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பா இது நடக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொர்ண பைரவர் படத்தை அவருடைய மனைவியுடன் இருப்பாரு. அந்த படம் வச்சுட்டு வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பொருள் வரத்து நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையை நல்லா ஓங்கும். சொர்ண பைரவர் படம் அவரோட தம்பதி சமேதமா வைங்க. சரிங்களா? இந்த சொன்ன பதிவுலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.